ஹாய்மா. ஹாய். நைட்டோ சுப்பிட்டன் தமிழ் 116வது எபிசோட். நம்ம சாஸ்கேயோட ஆட்டம் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஆமாம், சூக்கெட்ஸு வந்து பார்ட்னராக சேர்த்துருக்கான். இன்னும் அடுத்து யாரெல்லாம் தேடி போக போகிறான் அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களோட ஒரு சின்ன நீங்கள் பண்ணுற லைக் வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்க்காக தான். வேறு உங்களுடைய அன்பை வந்து அந்த மூலமாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி கேளு, நீ எதுக்காக ஒரு டீமை உருவாக்க முயற்சி பண்ற? ஏன்னா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. என் கூட ஒரு டீம் இருந்தா அந்த லட்சியத்தை சீக்கிரம் அடைய முடியும். நான் ஒரோச்சிமாரு கிட்ட வந்ததுல இருந்தே நான் இதுக்காக தான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். பயங்கரமான ஆளா இருந்திருக்கானே. எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஆனா நீ எதுக்காக போய் அந்த கரியரை சூஸ் பண்ண? வேற ஆளா இல்ல. நான் ஏன் கேக்குறேன்னா, அவளும் ஒரோச்சிமாருவோட விசுவாசியாச்சு. சவுத் ஹைடவுட்ல இருக்க ஒரோச்சிமாருவோட மொத்த அடியாட்களுக்கும் அவதான வார்டனா இருந்தா. கரீன் பரவ வந்துருச்சு. அக்கா தூக்கி வராங்களோ தெரியலையே. அது இந்த அக்கா தூக்கி வருவா இல்லம்மா, இவனை ஏதோ நோட்டீஸ் பண்ணுது. இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் கேம் மேல தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுலயும் முக்கியமா அவன் நடந்துக்கிற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற திறமைகள் இருக்கு. இருந்தாலும் ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் அபூர்வமான திறமை. கடல்ல போறதுனால நீர் பறவை. அதுவும் உண்மைதான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆமா, தண்ணிக்கு மேல நாங்க நடந்து போறாங்க. இவதான் அந்த கரீனோ. இவன் வந்து இவளுக்கு ரொம்ப உரைச்சிக்கு ரொம்ப நெருக்கமா க்ளோஸ். இங்க இருந்து கண்டுபிடிச்சாலே. ஆமா, நீ வர்றத வாடகை வச்சு கண்டுபிடிச்சா. அவ எப்படி இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா? அதான் என்னன்னு தெரியல. ஏதாவது எப்படி இவனுக்கு ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணியா? எல்லாமே இந்த கிரிமினல்ஸ் ஃபுல்லாமே எங்க பூமிக்கு அடியில தாப்பா இருக்காங்க. இந்த மறைவிடத்தோட காவல் ரொம்ப பலவீனமா தெரியுது. இத பாதுகாக்க ஒரு வேலி கூட இல்ல. இந்த இடம் மொத்தத்தையும் அவ கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா. அதை தாண்டி அவளுக்கு எதுவும் தேவைப்படாது. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஒருவேளை இந்த இடத்துல இருந்த எல்லாருக்குமே ஒரோச்சிமாரு இறந்து போன செய்தி வந்து சேர்ந்து அந்த இது தகவல் வந்துருச்சா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா ஏதா இருங்க, அதான் தெரியல. பயங்கரமான கோட்டையா இருக்கு. எப்ப கேட்ட பாருங்க, உரைச்சி கோட்டையை விட பயங்கரமா இருக்கு. யார் திறக்கிறது? கத்தி எடுத்து திறக்க சொல்றியா? ஆமா, உடைக்க சொல்றேன் போல. கதவை தட்டினா அவளே திறக்க போறா. எதுக்கு அந்த வேலை கட் பண்ணிட்டேன். எப்படி அந்த கத்திக்கு பவரை பத்தி இல்லாங்க. சாபுசோட கத்திக்கேன் இல்ல, சுத்தமா நொறுக்கிட்டானே. பீஸ் பீஸா எடுத்துட்டேன். போறது நட்புக்காண்டி, கேக்குறதுக்காண்டி, உதவிக்காண்டி. இல்லம்மா, பூரா எல்லாம் இது அந்த செயல்ல இருக்கிற வார்டனாவ. உரைச்சியோட செயல் இது. இதுலதே ஆளுகளை கூட்டாந்து கொண்டு அழைச்சி வச்சுக்கிறாங்க. அதுக்கு வார்டனா இருக்கா போல அந்த கரீன். உண்மையா இருக்குமா? வாய் மூட. இத பத்தி பேசின மத்த எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. சரியா சொன்ன. இத பத்தி இங்க பேச வேண்டாம். விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏய், எங்க போய் சோழியை உருட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. இல்ல, நைஸ் அவங்க பேசுறதுக்காண்டி என்னன்னு வரையா போறது. அந்த பின்னாடி அந்த பலூனை பாத்துட்டேன். வாய்ப்பே இல்ல. சாஸ்கே பின்னாடி அந்த அடையாளத்தை பாத்துட்டேன். அவன் இங்க என்ன பண்றான்? எதுக்கு இங்க வந்திருக்கான்? கடைசியா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரோச்சிமாருவோட பார்த்தோம். அதுக்கப்புறம் அவனை தனியாவே வச்சிருந்திருக்காங்க. ஆமா ஆமா. இந்த முறை ஒரோச்சிமாரு ஏன் அவன் கூட வரல? அப்ப இன்னும் செத்தது தெரியல. உங்களுக்கு தெரியாது, தகவல் வரல. அப்படின்னா நாம கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? ஒரோச்சிமாருவோட கதை நியூஸ் வந்துருச்சு. எப்படி? அப்படின்னா உண்மையிலே சாஸ்கே அந்த ஒரோச்சிமாரு தெரியும். அப்ப நம்ம எல்லாரையும் விடுவிக்க தான் சாஸ்கே இங்க வந்திருக்கானா? இங்க பாரு, எங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கல்ல. எப்படி பேசுறாங்க பாருங்க. ஏன் சொல்றேன்னா ஒரோச்சிமாருக்கு தான்
அதுக்கு எது அந்த கரீன் ஆள் பயங்கரமா இருக்கா. இவ கண்ணு ரெட்டா இருக்கு. புலி மாதிரி. உங்களுக்கு இந்த இப்படி இருந்துச்சு. இங்க பாருமா, நான் கூட இங்க தான் இருக்கேன். பாத்தியா இல்லையா? சரி சொல்லு, நீ இங்க எதுக்காக வந்திருக்க சாஸ்கே? இங்க நாங்க வந்ததுக்கு காரணம் இவன் உன்கிட்ட ஏதோ பேசணுமா. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி நின்னுகிட்டே பேச எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இவ்வளவு தூரம் நடந்து நடந்து வந்தாங்கல்ல. பேச சாஸ்கே. இந்த இடத்துல நின்னுகிட்டு பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம். என்னை இக்னோர் பண்ணி பேசுறேன். இவளை எனக்கு பிடிக்கல. மூக்கு வாசத்தை வச்சு அவள அப்பயே சொல்லிட்டேன் நான். எப்படி போய் மூச்சு நம்ம ஒயிட்டன் மாதிரில போய் வாட முடிச்சு குளிச்சு பல வருஷம் ஆகி குடிச்சுட்டாங்க. ஐயோ அசிங்கப்படுத்திட்டாலே இவனு. அதே நின்றுக்கிட்டே பேச முடியாது. உங்களுக்கு ஐஸ் வந்து ரெட் ஐஸா இருக்கு. ஆமா ஆமா. கைதிகள் அப்புறம் பாக்குறதே வாடனு. இவ வந்து வாடனு. அதே அதே போன வாட்டி இங்க வந்ததை விட இந்த வாட்டி கைதிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த குகையோட நுழைவாயில் கிட்ட உள்ள வரும்போது பல இடத்துல தோண்டி போட்டு கவனிச்சேன். காரின், உனக்கு கூர்மையான அறிவு இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம ரகசியத்தை பாதுகாக்கிறதுல நீ கில்லாடி. கண்டிப்பா ஒரே சுமாரு இறந்து போன விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால கலவரத்தை ஏற்படுத்தி தப்பிச்சு போக கூடாதுன்னு ஒரு பிளான போட்டு வச்சிருக்க இல்லையா? என்ன சரியா சொன்ன? ஆமா, உரைச்சி மாதிரி போயிட்டானே அப்புறம் என்ன இருக்கு? ஒன்றும் இது இல்லைல்ல. என்னமோ பண்றாங்க கையில. வீட்டுல வரு ஒட்டு கேக்குறாங்க. வேற ஒரு முன்னாடி அப்ப அந்த மேடு பூரா சமாதி தான் போலங்க. ஏதாவது இருந்தா அப்படியே கொண்டு உள்ள போட்டு விட்டுருவாங்க போல. காரின், உன்னோட எச்சரிக்கையான குணத்தால தான் இங்க இருக்கிற கைதிகள் இன்னும் உயிரோட இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீயும் அதனால தான் உயிரோட இருக்க. என்ன சொல்ல வர சாஸ்கே? ஒரோச்சிமாருவோட ட்ரைனிங்ல நீயும் அவர மாதிரியே பயமுறுத்துற. இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வர விஷயம் உனக்கு எப்போ தெரியும் இல்லையா? அதோட சேர்த்து எங்களை எப்படிலாம் கொல்லலாம்னு நீ யோசிச்சு வச்சிருப்ப. நீ மட்டும் அதுதான் நடந்திருக்கும். அப்படின்னா சாஸ்கே மட்டும் எதுவும் பண்ண மாட்டல்ல? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. சாஸ்கே என்னோட காலீக், அவ்வளவுதான். நடந்த எல்லா விஷயத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உண்மையாவே ஒரோச்சிமாருவை இவன் தான் கொன்னானா? நான் தான் அவனை கொன்னேன். என்ன நீ இவ்ளோ கேஷுவலா உண்மையை ஒத்துக்கற? சுகேட்சு, உடனடியா இந்த இடத்துல கைதிகளா இருக்கிற எல்லாரையும் போய் நீ வீடு வச்சிர. என்ன? மறுபடியும் ஆர்டர் போடுறல. இந்த இடத்தை மெயின்டைன் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்த உடனே இப்படி பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன். இங்க பாரு, கைதிகள் இல்லாத இடத்துக்கு பாதுகாவலன் தேவைப்படாது. கடைசியா ஒரு முறை சொல்றேன், என் கூட வந்து என் டீம்ல சேர்ந்துரு கரீன். வேர்த்து ஊத்துது. ஆமா, எவ்வளவு கெத்தா உட்கார்ந்திருக்கான் பாருங்க சாஸ்கே. ஆமா அதே போட்டேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பேசுறோமோ பேசிட்டு நான் எங்கேயும் வரதா இல்ல. எனக்கு ஒரு டீம்ல சேர விருப்பமே இல்ல. நான் இங்கே தான் இருக்க போறேன். உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா என் டீம்ல சேர வேற ஒருத்தர் தேடிக்கிறேன். வந்தாவா வரலைன்னா போமா. ஏன் அப்படி என்ன அவள்கிட்ட அப்படியே புரியாது? இல்ல, இவட்ட நிறைய திறமை இருக்குல்ல, உரத்தி தெரிஞ்சிருக்கால, அதனால யோசிச்சு பாக்குறா.
எனக்கு அப்பவே தெரியும் இதை வந்து உண்மையே சொல்லிட்டேன். பொருத்தங்கிற விஷயம் உண்மையா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆமா நீ சரியா சொன்ன. அப்படின்னா இனிமே எங்க நிலைமை என்ன ஆகும்? வேற விடுதலையா? விடுதலை தான். என்னங்கடா நீங்க நல்லா ஏங்க எனக்கு ஒரே சந்தேகம். அந்த உணர்ச்சி ஆமாம்மா அது கடையில் வந்து இவங்க வந்து அவ என்ன பண்ண போறா இவங்களை பிடிச்சி வச்சு ஏதாவது திறந்து விட்டா பாவம் இருக்குங்க. இவன் சாஸ்திய வந்து இப்ப டீம் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா? என்னமே போகுது இந்த கமலஹாசன் இந்த படத்துல கேட்பாங்க இல்ல, அது மாதிரி நீங்க நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியலையேங்க. மகிழ்ச்சி சாசுகே உச்சிஹா தான் உணர்ச்சி மரபை கொண்டு நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தது. நீங்க வெளியே வந்ததும் அந்த ஒரு விஷயத்தை திறந்து விட்டேன்ல ஒரு டீமை சேர்த்துட்டாங்க. இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட போறான்னு திறந்து விட்டேன் என்ன ஒரே யோசனையா இருக்கா? இல்ல அதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. அவ ஏதோ பண்ண போறாளா, டோரை ஓபன் பண்ண போறாளா? தெரியல வரேன் சொல்லிட்டா. அதை யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரீசனா அது சொல்லிட்டால வந்தாவா வரலைன்னா போன்ட்டேன்ல. ஆமா அந்த கண்ணாடி கண்ணாடிலாம் கழட்டி வச்சுட்டா அவளோட கண்ணு நல்லா இருக்கு. எப்படி இறங்கிட்டா? இப்ப எதுக்கு இப்படி பேசுற? ஒருவேளை லவ் பண்றாளோ? அவ பார்வை சரியில்லையே. பாரு எப்படி சொல்லிட்டா பாரு. போர் அடிச்சு போயிட்டான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டேன் போல. ஆமா அதுக்கு எல்லாரையும் ஓபன் ரூம்ப காட்டி விட்டாலோ? ஆமாம்மா அதான் எவரமா போய் பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டா. ரொம்ப பக்கத்துல வராத. எப்படி கண்ணை வச்சு மயக்கிற அவ்வளமோ? அதே கண்ணாடியை கழட்டி வச்சுட்டா. உன்னை முத தடவை பார்த்ததுல இருந்தே கண்டிப்பா நீ எனக்கு தேவைப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ முன்னாடி நடந்திருக்கு. பின்னாடி வந்து அவதானே ஃபாலோ பண்றா. சரியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 108 பலியாடுங்க மறைவிடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. நிச்சயமா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த காட்டை விட்டு அவங்களால தப்பிச்சிருக்க முடியாது. இப்ப நாம அவங்கள உயிரோடவோ இல்ல பிணமாவோ பிடிக்கணும் அதானே? சரியா சொன்ன. அப்ப ஓகே வா நம்ம வேலைய இருக்காமா? இவன் டீம்ல இருந்திருக்கா. அதனாலதான் விடாம வந்துட்டாங்க. 50 60 கண்ணுலயே இது பண்ணிடுவாங்கள. 80 மைண்ட் அந்த மாதிரி அவனுக்கு கண்ணுலயே. எத்தனை பேர் எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்றது. ஆமா எப்படி இப்படி அதான் அங்க வாயிலே சொல்லிட்டால ஆள் முடிச்சா இல்ல 50 பேரையும் முடிச்சேன். அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டானே. இவ்வளவு பவரா இவளுக்கு. ஸ்பீட பாருங்க சாஸ்திரிக்கு. வேகத்துக்கு ஈடு கொடுப்பியா? கண்டிப்பா என்னால முடியும். காரின் நீ தான் என் கண்களா இருக்க போற. ஹே எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? இன்னும் சரியா 130 மீட்டர் கண்ணை மூடிட்டே சொல்லி புறா. எல்லாமே அந்த வைப்ரேஷன் மாதிரி அவளுக்கு ஒரு இது எக்ஸ்ரே இது மாதிரி இருக்கும். அல்ட்ரா ஸ்கேன் மாதிரி அப்படி எப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரே அடிக்க போடுவேன். ஆமாம் அவன் வந்து கரெக்டாக அந்த வீவை சொல்கிற இவன் போய் அடிக்கிறான். அதனாலதான் அவளை சூஸ் பண்ணிருக்கேன். ஆமாம் அதே கரெக்டாக சொல்கிறான் அந்த இடத்துல. இங்கே ஆனா அதை தவிர்த்து மத்தவரை யாரையும் துன்புறுத்த மாட்டேங்கிறேன். அது இல்லை அது இப்போ யார் என்னன்னு பார்க்குறேன்.
கண்ணில் பார்த்துட்டா. அவனோட சக்கரா கூட அவனுக்கு அவளோட வருது அப்படியே அவன் உள்ளூருக்கு வேற 4 பேர் இருக்கு. அவங்கெல்லாம் சும்மா இது மாதிரி சாதாரண மக்களும் அதுதான் ஐயா அப்படியே அவனும் கத்தி கீழே வச்சிருக்காங்க பாரு. சரிண்ண ஐயா அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டேன். அவன் வந்து எதிர்த்து சண்டை ஓட்டான்ல, அது அது கொண்டு விட்டேன். ஆமா எவ்வளோ விவரமா இருக்கேன் பாரு. மெயின் கால்குலேஷன்ல இருந்திருக்காங்க இவ்வளவு வருஷமா. பயங்கரமான திறமையும் இருக்கு, இந்த அறிவும் இருக்கு பாருங்க. அவன் கண்ணுக்கு கீழே வந்து கோடு கோடா இருக்கா அப்படின்னா வந்து வெக்கப்படுறான். உடச்சு நொறுக்கி விட்டியா பொறுமையா பத்தியா அவன் கூட்டி வச்சுட்டாங்க இல்ல சிவசுவா. ஆமா கிளம்பு. தெளிவா பேசுறா. நம்ம அப்படியே பெருசாகிறேன் அது யாரு 4வது டீமோ? எல்லாம் அவங்கள பூரா எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சா? அப்படியே வந்தாங்க. ஆகா லவ் பண்ண ஆரம்பிச்சா. இதுக்கு மட்டும் சாக்கராக்கு தெரிஞ்சிச்சு. பெரிய குடியுப்பிடி சண்டை. ஐயோ குடியுப்பிடி சண்டை வந்துருமே. இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்த hundreds and thousands of சக்கரால இவன் சக்கரா தான் இருக்கிறதுலயே பெஸ்ட். அப்படியே மூச்சடிக்க வைக்குது. இவனும் இருக்கானே. சுத்தமா கழுவி ஊத்துறாள். அவனை வந்து சுத்தம் பிடிக்கல. சாஸ்தியதே முடிச்சுட்டு போகும். ஆமா அப்படியே ஒரு பல்லும் கில்லுமா ஒரு மாதிரி அடிச்சான். என்னது எப்ப பார்த்தாலும் இந்த பறவை இவனை ஏதோ கிராஸ் பண்ணிட்டே போகுது. ஏதோ ஒரு சம்திங் ராங் என்னமோ இருக்கு. இந்த இது ஒட்டுறது மாதிரி ராத்திரி சொல்லும் போல என்னன்னு தெரியலையே. இது யாரு? சிவா ஒரு மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பையனும் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல ஒரு பொண்ணு இருந்தாதான் நல்லா. அவனும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. முடிஞ்சா என்னடா அது அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த 116வது எபிசோடு வந்து நல்ல ஒரு காமெடியா தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று வந்து அந்த கரீன் அது அவ்வளோ பவரா இருக்காளே ஆளு. அப்படியே அவ கண்ணை மூணாலே அவளுக்கு எல்லாமே கிளியரா தெரியுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இன்னொரு சாக்ராவுக்கு வந்து ஒரு போட்டி வேற வந்துட்டா வேற. என்ன நடக்க போதோ தெரியல. போய் பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.